பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 30ஆம் நாளில் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால் உங்கள் சாட்சியை தேவன் நாம மகிமைக்கென்று கமெண்ட் செக்ஷனில் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் பெண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 30ஆம் நாள் தியானமாக 40 டேஸ் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 30ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போஸ்தலர் பவுல் ரோமாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கேள்வி இது. இந்த வசனம் தேவன் மீதான நம்பிக்கையின் பிரகடனமாக விளங்குவதோடு தேவன் நமக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கின்றார் என்ற மகத்தான ஊக்கத்தையும், நாம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் தேவன் நம்மோடும் நமக்காகவும் இருக்கின்றார் என்பதை ரோமர் 8:31 கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ள நம்பிக்கையை நினைவூட்டுகின்றதாக இருக்கின்றது. நீங்கள் சில நிமிடங்கள் இந்த வேத பகுதியை வாசித்து அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையும் விசுவாசமும் ஊக்கமடையும் என்று நான் நம்புகின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவியின் கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இது உண்மையான விசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் வாழ்வு, தேவனுடைய அன்பில் கிடைக்கும் உறவு, முழுமையான பாதுகாப்பு ஆகியவற்றை விவரிக்கின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முக்கிய கருப்பொருட்களை சுருக்கமாக பார்ப்போம். வசனங்கள் 1-4. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தின் தண்டனையை சுமந்ததால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மற்றும் மரணத்தின் பிரமாணத்திலிருந்து விடுவிக்கின்றது. வசனங்கள் 5-13. மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடத்தல். மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி நடப்பது நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் தருகின்றது. நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் பாவ இச்சைகளை, மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளும் வல்லமையை நமக்கு அளிக்கின்றார். வசனங்கள் 14-17. தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெறுதல். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுபவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உறவையும் கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரவாளிகள் ஆகிறார்கள். அவர்கள் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை பெறுகின்றார்கள். நாம் பயத்தை தரும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கின்றோம். வசனங்கள் 18-25. எதிர்கால மகிமை மற்றும் தற்போதைய பாடுகள். தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள், பாடுகள் நாம் பெறப்போகும் எதிர்கால மகிமையுடன் ஒப்பிடும்போது மிக சிறியவைதான். தற்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று பவுல் கூறுகின்றார். போராட்டங்களின் மத்தியிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது. வசனங்கள் 26-27. ஆவியானவரின் பரிந்து பேசுதல். நாம் சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாத சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகின்றார். நம் சார்பாக அவர் வேண்டுதல் செய்கின்றார். இது நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப அமைவதை உறுதி செய்கின்றது. வசனங்கள் 28-30. தேவனுடைய இறையாண்மையை சொல்கின்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, ஆவிக்குரிய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். ஒரு கேக் தயாரிப்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
பச்சை முட்டை, மாவு, பேக்கிங் சோடா, எண்ணெய் போன்ற பொருட்கள் தனித்தனியாக சாப்பிடும்போது சுவையாக இருக்காது. சில சமயம் மிகவும் மோசமாக கூட இருக்கும். ஆனால் ஒரு திறமையான பேக்கர் இந்த தனித்தனி பொருட்களை பார்ப்பதற்கு மோசமாக தோன்றினாலும் ஒன்றாக கலந்து அடுப்பில் வைத்து சூடாக்கி ஒரு சுவையான கேக்கை உருவாக்குகின்றார். அது போலவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பான சூழல்களையும் மோசமான தருணங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் தேவன் ஒரு நோக்கத்திற்காக ஒன்றாக இணைத்து நமக்கு நன்மையாக உருவாக்குகின்றார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கின்றார். வசனங்கள் 31 முதல் 39. பிரித்து பார்க்க முடியாத தேவ அன்பு. மரணமோ ஜீவனோ, அதிகாரங்களோ பாடுகளோ, உயர்வோ தாழ்வோ, வியாதியோ பலவீனங்களோ, எதுவுமே நம்மை இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது என்ற வெற்றி முழக்கத்துடன் இந்த அதிகாரம் முடிகின்றது. நாம் கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோம். சுருக்கமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதில் தொடங்கி தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்று முடிகின்றது. இது நமக்கு இரட்சிப்பின் ஆழமான ஆறுதலையும் நிச்சயத்தையும் கொடுக்கின்றது. அப்போஸ்தலர் பவுல் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும் என்று கேட்கும் போது எதிரிகள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்களால் தேவ பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது என்றே அவர் சொல்கின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பக்கம் இருக்கும் போது எந்த ஒரு சக்தியோ, மனிதனோ, சூழ்நிலைகளோ, சாத்தானோ, பிரச்சனைகளோ, வறுமையோ, துன்பங்களோ எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவோ, தோற்கடிக்கவோ, தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கவோ, நம்மை முழுமையாக அழிக்கவோ முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அளிக்கின்றது. காரணம், தேவன் நமக்கு துணையாக நின்று வெற்றி தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் தேவன் நம் பக்கம் இருப்பதால் அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் தேவனுடைய திட்டத்தை விட பலவீனமானவை தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது பயமில்லாத நம்பிக்கையையும் உறுதியையும் நமக்கு கொடுக்கின்றது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பதால் நமக்கு எதிராக வரும் எதையும் பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக அநேக சூழ்நிலைகள் வரலாம். வேலை செய்கின்ற இடத்தில், குடும்பத்தில், ஊழியத்தில் நாம் நினைப்பதற்கு மாறாக நமக்கு விரோதமாக சிலர் எழும்பலாம். குறிப்பாக நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் வேறு வழிகளில் செல்வதற்கு சத்துரு நமக்கு விரோதமாக செயல்படுவான். வெளிப்படுத்தல் 12:10 சொல்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகின்றவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆம், சாத்தான் எப்போதுமே நம்மை குற்றப்படுத்தும்படி நமக்கு விரோதமாக செயல்படுகின்றவனாக காணப்படுகிறான். இருந்தாலும் சர்வத்தையும் நியாயம் செய்கின்றவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கின்றார். அவர் நீதிபரர், செம்மையாய் நீதி செய்கின்றவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவர். அப்படிப்பட்ட தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் யார் நிற்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, எல்லாராலும் பகைக்கப்படுகின்ற சூழ்நிலையில், எல்லாராலும் ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். காரணம், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கின்றார். யோசேப்பை எல்லாரும் ஒதுக்கினார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் அவரை வெறுத்து குழியில் போட்டார்கள். அடிமையாக அவரை விற்று போட்டார்கள். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் யோசேப்பின் பட்சத்தில் இருந்தார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் உயர் அதிகாரிகள் இருக்கலாம். ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் ஊழியர்களே கூட இருக்கலாம்.
குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் அநேகர் ஒன்றாக கூடி நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். நீங்கள் நேசித்தவர்கள், நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கின்றார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் தேடினாலும் அவர்கள் காணாமல் போகும்படி தேவன் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். அப்ப முதலாவது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை நாம் நம்மை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற நம்மிடத்தில் ஆவியின் கனிகள் காணப்படாததால் அவர் நம்மை விட்டு தூரம் போயிருக்க கூடாது. நம்முடைய பாவங்கள் அவரை நமக்கு தூரமாக்கி இருக்க கூடாது. நம்முடைய அருவருப்பான வாழ்க்கையின் நிமித்தம் அவர் நம்மை விட்டு விலகி போயிருக்க கூடாது. அன்றைக்கு சிம்சோன் தேவன் தன்னுடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை கூட அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். அதனால் சிம்சோனுக்கு ஏற்பட்ட முடிவை நாம் அறிந்திருக்கின்றோம். சிம்சோனை போலவே சவுல் ராஜாவும் கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்பதை உணராமல் ஆவியானவர் விலகிய பிறகும் தானாகவே காரியங்களை செய்ய முயன்று இறுதியில் அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டு யுத்தத்தில் தோல்வியடைந்து அவருடைய பரிதாபமான முடிவையும் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் என்னை விட்டு விலகினார் என்று உணர்ந்த போது அவருக்கு பயமும் மன அழுத்தமும் மட்டுமே எஞ்சி இருந்தது. ஆகவே சவுல் ராஜாவின் வாழ்க்கையும் சிம்சோனின் வாழ்க்கையும் எப்போதும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி நாம் உறுதிப்படுத்தி கொள்ளும் போது நாம் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்க முடியும். சிம்சோனும் சவுலும் அதை உறுதிப்படுத்த தவறியதால் தான் தேவனுக்காக பெரிய அளவில் சாதிக்க வேண்டிய அவர்கள் எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தனர். ஆனால் தாவீதோ கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டதால் தைரியமாக சொல்கிறார். சங்கீதம் 118:6-7 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மேலும் கர்த்தர் அவர் பட்சத்தில் இருப்பதால் அவருக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் என்று அவரால் நம்பிக்கையோடு சொல்ல முடிந்தது. சங்கீதம் 124:1-3 வசனங்களை பொறுமையாய் வாசித்து பாருங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் எனது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே எனது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கன்பானவர்களே, நம்முடைய நெருக்கடியான தருணங்களில் தேவன் மாத்திரம் நம்முடைய பக்கத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை இல்லாமலே போயிருக்கும். நீங்க மட்டும் இல்லைனா நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன், எல்லோரும் என்னை மறந்தும் போயிருப்பார்கள் என்று அழகான ஒரு பாடல் வரி கூட உண்டு. உண்மையாகவே இதை நம் ஒருவராலும் மறுக்கவே முடியாது. என்ன, நான் சொல்வது உண்மைதானே? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதால் தான் நாம் நிலை நிற்கின்றோம். நம்முடைய குடும்பம் என்று நிலை நிற்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் நிலை நிற்கிறார்கள். நம்மை அழித்து போடக்கூடிய எத்தனையோ தருணங்கள், வாழ்க்கையின் போராட்டங்கள், நம்பினவர்களால் துரோகங்கள், விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், இது அத்தனையிலுமே கர்த்தர் மாத்திரம் நமது பக்கத்தில் இராவிட்டால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். தேவன் உங்கள் பட்சத்திலே இருப்பார் என்றால் ஏசாயா 54:17 சொல்கின்றது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கின்றார். காரணம், நமது பட்சத்தில் இருக்கின்ற தேவன் அவர் பெரியவர். கோடிக்கணக்கான சத்துருக்கள் ஒன்றாய் கூடினாலும் அவர்களை பார்க்கிலும் நமது தேவன் பெரியவர். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அனைத்தும் எதிர்த்து வந்தாலும் அவைகளை பார்க்கிலும் நமது தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற சத்ருவிலும் நம்மில் இருக்கின்ற தேவன் பெரியவர்.
அன்று இஸ்ரவேலரின் கண்களிலே கோலியாத் பெரியவனாய் காணப்பட்டான். ராஜாவாகிய சவுலின் பார்வையிலுமே கோலியாத் பெரிய யுத்த வீரனாக ராட்சத பிறவியாகத்தான் தெரிந்தான். எல்லாரும் தங்களையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு தங்களை விட கோலியாத்தை பெரியவனாக நினைத்தார்கள். ஆனால் தாவீதோ சாதாரண ஒரு இளைஞனாக இருந்த போதிலும் அவர் தேவனை முன்வைத்ததன் மூலம் கோலியாத்தை சிறியவனாக கண்டார். தேவன் எனது பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று முழங்கினார். அது மட்டுமல்லாமல் சமஸ்த இஸ்ரவேலர்களும் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிந்து கொண்ட போது அந்த கோலியாத்தை சாதாரண ஒரு கூழாங்கல்லினால் வீழ்த்தி ஜெயம் பெற்றார். மேலும் வேதத்தில் நாம் பார்த்தோமானால் கர்த்தர் தங்கள் பட்சத்தில் இருந்ததால் அவர்களால் நடந்த மகத்தான காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். நெகேமியா 2-4 அதிகாரங்கள். எருசலேமின் மதில்கள் தகர்க்கப்பட்டு வாயிற்கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்ட செய்தியை கேட்டு நெகேமியா மிகவும் வருத்தமடைந்தார். சிறையிருப்பிலிருந்து திரும்பிய மக்கள் மிகுந்த துன்பத்திலும் நிந்தையிலும் பாதுகாப்பற்ற சூழலிலும் வாழ்ந்தனர். தனது தேசத்தை பற்றிய கவலையும் மக்கள் மீது மனதுருக்கமும் கொண்டு இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி எழுப்பவும் மக்களின் ஆவிக்குரிய சமூக நிலையை மேம்படுத்தவும் நெகேமியா தீவிர பாரம் கொண்டு அழுது உபவாசித்து அந்த மதில்களை கட்டுவதற்கு ராஜா தன்னை அனுப்பும்படி உத்தரவையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் நெகேமியா எருசலேம் மதிலை கட்டுவதை பிடிக்காத சமாரிய தலைவரான சன்பலாத்தும் அம்மோனிய அதிகாரியான தொபியாவும் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பலவீனமான யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? சாம்பல் குவியலிலிருந்து கற்களை உயிர் பெற செய்வார்களா? ஒரு நரி ஏறினால் கூட இந்த மதில் இடிந்து விடும் என்று கேலியும் கிண்டலும் செய்தனர். எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து வேலையை குழப்ப அவர்கள் ரகசியமாக திட்டமிட்டனர். இதனால் நெகேமியா வேலை செய்பவர்களை ஒரு கையில் ஆயுதத்தோடும் மறு கையில் வேலையோடும் இருக்கும்படி செய்தார். நெகேமியாவை கொல்லும் நோக்கத்தில் ஓனோ என்னும் சமவெளியில் தன்னை வந்து சந்திக்குமாறு 5 முறை அழைப்பு விடுத்தனர். ஆனால் அது தன்னை தந்திரமாக பிடிக்க செய்யும் சூழ்ச்சி என்பதை நெகேமியா உணர்ந்தார். நெகேமியா தன்னைத்தானே ராஜாவாக்கி கொள்ள பார்க்கிறான் என்று பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பினர். நெகேமியாவை பயமுறுத்தி அவரை ஆலயத்திற்குள் ஒளிந்து கொள்ள செய்வதன் மூலம் அவரை பாவத்தில் விளைவைக்க பொய் தீர்க்கதரிசிகளை விலக்கி வாங்கினர். லேவியரல்லாத ஒருவர் ஆலயத்திற்குள் செல்வது மத ரீதியான குற்றம் என்பதால் அதன் மூலம் அவர் பெயரை கெடுக்க முயன்றனர். இப்படி எல்லாமே நெகேமியாவிற்கு எதிராக இருந்தாலும் நெகேமியா இந்த மிரட்டல்களுக்கு பயப்படாமல் தேவனை சார்ந்து ஜெபத்துடன் மதிலை கட்டும் வேலையை தொடர்ந்தார். இப்படி அவர் தேவனுக்காக வைராக்கியமாக காரியங்களை செய்ததால் தேவனும் அவர் பட்சத்தில் இருந்து அவருடைய காரியத்தை கைகூடி வர பண்ணினார். இறுதியில் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி சன்பலாத் தொபியாவின் சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் 52 நாட்களில் எருசலேம் மதில் கட்டி முடிக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்கள், ஏசாயா 36-37 அதிகாரங்கள். எசேக்கியா யூதா நாட்டின் ராஜாவாக இருந்த நாட்களில் அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதா நாட்டை சுற்றியிருந்த பல நாடுகளை போரில் வென்று பின்னர் யூதாவிற்கு விரோதமாக போரிட்டு அதை வெல்லும்படியாக தன்னுடைய படை தளபதிகளில் சிலரை பெரும் படையோடு அனுப்பினான். சரியான நேரத்திற்காக காத்திருந்த சனகரிப்பின் தளபதிகளில் ஒருவனான ரப்சாக்கே என்பவன் யூதாவின் தேவனாகிய கர்த்தரை ஏளனம் செய்ததோடு அவரை நம்பும் எசேக்கியாவையும் யூதாவின் மக்களையும் ஏளனம் செய்தான். மற்ற நாட்டின் தெய்வங்கள் எல்லாம் அவர்களை விடுவிக்கவில்லை, உங்கள் தேவன் மாத்திரம் உங்களை விடுவிப்பாரா என்றும் அவரை நம்புவது வீண் என்றும் பரியாசம் செய்தான். இதை கேட்ட எசேக்கியாவோ தேவனை நாடி தேவனாகி கர்த்தரிடம் முறையிட்டார். அவர் மக்களிடமும் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு உதவி செய்யவும் நம்முடைய யுத்தங்களை நடத்தவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் ரப்சாக்கேயின் நிந்தனைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று அவர் மக்களுக்கு கட்டளையிட்டார். வார்த்தை போரில் ஈடுபடவோ அல்லது உளவியல் ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு எசேக்கியா ராஜா அடிபணியவே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எசேக்கியா அறிந்திருந்தார். ஆனால் அதை சனகெரிப் அறியவில்லை. மற்ற நாடுகளின் தெய்வங்கள் போல யூதா நாட்டு மக்களின் தெய்வமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்று
சனகெரிப் நினைத்தான். அதனால் தேவனாகிய கர்த்தரை இழிவாக பேசினான். ஆனால் எசேக்கியாவுக்கோ தேவனாகிய கர்த்தர் கல்லினாலோ மண்ணினாலோ மரத்தினாலோ மனிதன் உண்டாக்கிய தெய்வம் அல்ல, மாறாக மனிதர்களை உண்டாக்கிய உண்மையான மற்றும் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தார். மனிதரால் உண்டாக்கப்பட்ட பல்வேறு தெய்வங்கள் மனிதருக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரோ ஆபத்திலே தன்னை நோக்கி கூப்பிடும் எவரையும் புறக்கணிக்காத உண்மையான தெய்வம் என்பதை எசேக்கியா அறிந்திருந்ததால் தன்னை நோக்கி வந்த எதிரியின் படையை பார்த்து பயப்படாமல் எந்த சூழ்நிலையிலும் தன் பட்சத்திலிருந்து தன்னை ரட்சிக்கும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரும் தன்னை நம்பி தன்னை நோக்கி பார்த்த எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பதிலளித்தார். அசீரியர்கள் நகரத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்றும் அங்கே ஒரு அம்பையும் எய்ய மாட்டார்கள் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். அன்று இரவு வேதாகமத்தின்படி கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்து 1,85,000 அசீரிய வீரர்களை சங்கரித்தார். இதனால் சனகெரிப் நினிவேக்கு தப்பியோடினான். தன்னை நம்பிய எசேக்கியா மற்றும் யூதா மக்களை பாதுகாத்ததோடு தன்னை இழிவாக பேசிய சனகெரிப் ராஜாவையும் தண்டித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கலாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட இந்த 3 யூத வாலிபர்களும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள். பொற்சிலையை வணங்காதவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்கள் வைராக்கியமாக நின்றதால் 1 மடங்கு சூட்டிற்கு பதிலாக அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. ராஜா அவர்களை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் பட்சமாய் கர்த்தர் நின்றதால் அக்கினி சூளையால் அவர்களை தொட முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அது சரி, தேவன் யாருடைய பட்சத்தில் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது? முதலாவது, உத்தமமாய் நடக்கின்றவர்கள் பட்சத்தில் தேவன் இருப்பார். யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களோடு தேவன் இருப்பார். இரண்டாவது, பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்கள் பட்சத்தில் தேவன் இருப்பார். யோசேப்பு, தானியேலை போல பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், உண்மையாக தன்னை தேடுபவர்களின் பக்கமாக தேவன் இருப்பார். மூன்றாவது, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பட்சத்தில் தேவன் இருப்பார். தாவீதை போல, யோசபாத்தை போல சத்துருக்களால் சூழப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாத நேரங்களில் தன்னை நோக்கி கூப்பிடுபவர்களுக்காக அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களை விடுவிப்பார். நான்காவது, எளியவர்கள் பட்சத்தில் தேவன் இருப்பார். ரூத், நெகேமியா, எஸ்தரை போல ஆக்கிலைக்குள்ளாக தீர்க்கப்படுபவர்கள், எளியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களின் பட்சத்தில் நின்று அவர்களை பாதுகாப்பார். ஐந்தாவது, அவருக்கு கீழ்ப்படிபவர்கள் பட்சத்தில் தேவன் நிற்பார். ஆபிரகாம், மோசேயை போல தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்களுடைய பட்சத்தில் அவர் நிற்பார். என கண்பானவர்களே, உலக மனிதர்கள் எல்லாம் பதவியும் திறமையும் அதிகாரமும் ஆளுகையும் உள்ளவர்கள் தங்களோடு கூட இருப்பதை நம்பி மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். மனுஷர்கள் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 118:9, மனுஷீக பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஏசாயா 2:22, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறது. தங்களுடைய பராக்கிரமத்தை நம்பினவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய வல்லமையை எப்போதும் சார்ந்து நிற்பவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. எந்த மனுஷனுக்கு சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் முறிந்து விழுந்தீர்களோ அதே மனுஷனுக்கு முன்பாக தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் பட்சத்திலே எப்போதும் நிற்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் பட்சத்திலே இருப்பதற்கான அவருடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். வேதாகம பக்தர்கள் எல்லாம் தங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறதை தங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தினபடியினால்தான் தானியேல் தைரியமாக சிங்ககெபிக்குள் போக முடிந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் இறங்கினார்கள். எஸ்தர் ராஜாத்தி சட்டத்தையும் மீறி தைரியமாக ராஜாவின் சமூகத்திற்கு கடந்து போனாள். இவர்களது காரியங்கள் எல்லாம் அற்புதத்திலேயே முடிந்தது. அதே தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய காத்திருக்கின்றார். அவருக்காக வைராக்கியமாய் நிற்க தீர்மானியுங்கள்.
கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்மறையாய் உங்களுக்கு விரோதமாய் போய்கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், யாவருக்கும் முன்பாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம், வாழ்கிற வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்கள் உள்ள வாழ்க்கையிலிருந்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு வழி ஒன்று. அதுதான் இன்று வாக்கியம் சொல்லப்பட்டது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஆம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எதையும் நாம் மேற்கொள்ளலாம். ஆனால் நாம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சிலருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்று எப்பொழுதும் சொல்லுவார். தேவன் அவரோடு இருந்தால், தேவன் அவரோடு இருப்பது உண்மையானால் ஏன் இந்த சிலுவை பாடுகள் என்றுதானே உங்கள் கேள்வி. நீங்கள் யோவான் 19:10-11 வசனங்கள் நீங்கள் படிப்பீரானால், இயேசு கிறிஸ்து மௌனமா இருக்கிறதை பார்த்து பிலாத்து இவ்வாறாக சொன்னார், உன்னை சிலுவிலே அறியும்படிக்கும் விடுவிக்கும் சகல அதிகாரம் இடத்தில் உண்டு, உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? 11 வசனத்தின் படிப்பிறானால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் சிலுவிலே அறியவில்லை, மாறாமல் சிலுவிலே அறியும்படி தன்னை விட்டு கொடுத்ததுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே பலர் அவரை தேடி வந்தார்கள், பலர் அவரை நாடி வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். ஆனால் சிலுவின் பாடுகள் ஊடாக சென்ற போது ஒருவர் அவரை பார்த்து கேட்டு, நீ தேவனுடைய குமாரன் என்றார். உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளு என்று சொல்லி பரிகாசம் பண்ணினார்கள். அவர்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவில்லை, எதிர்த்து பேசவில்லை, மாறாமல் மௌனமாயிருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அன்பானவர்களே, பல நேரத்தில் நாம் அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை பேசி விடுகிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மௌனமாயிருந்து காரியங்களை சாதித்தார். என் அன்பானவர்களே, இயேசு கடந்து சென்ற கண்ணீரின் பாதை, சிலுவின் பாதைகள், சிலுவின் பாடுகள் ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. ராவொழுதும் அவரை சாட்டியால் அடித்தார்கள், ஒரு கல்வனை போல அவரை சிறைப்பிடித்தார்கள், சிலுவிலை அறிந்தார்கள், ஆணி அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், காரியம் முழுந்தார்கள், தலையை கொட்டினார்கள், அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார்கள். எல்லாவற்றும் பொறுமையோடு அவர் சகித்தார். சகல அதிகாரம் இருந்த போதிலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற மௌனமாக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் எதிர்பார்த்தது போல் காரியங்கள் இல்லாத போது, விரும்பினதை போல காரியங்கள் சூழ்நிலை இல்லாத போது பல நேரத்தில் கோபப்படுகிறோம், வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், அவசரப்பட்டு காரியங்களை செய்து விடுகிறோம், துணிந்து பேசி விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பொறுமையோடு சகித்தார். அவர் பொறுமையோடு சகித்தார். அவர் அறிந்திருந்த ஒரு காரியம், இந்த பாடுகள், இந்த வேதனை ஊடாக நான் செல்லாமல் போவீரானால் என் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஒருவரும் இல்லை என்று அறிந்துதான் தன்னை விட்டு கொடுத்தார். நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இவ்வாறாக நம்மை நேசித்தார். நாம் எவ்வாறாக அவரை நேசிக்கிறோம் என்று நாம் கேட்போம். ஆண்டவரே, உமக்குள் இருந்த அதே தாழ்மை, உமக்குள் இருந்த அதே அன்பு, உமக்குள் இருந்த அதே பொறுமை, இரக்கம், தயவு எங்களுக்கு தந்தரலும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோமா?
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களை முற்றிலும் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. முதலாவது, நீர் எங்கள் தேவனாய் இருந்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் தகுதியற்ற எங்களை முன்குறித்தபடினால், தெரிந்து கொண்டபடினால், உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று அறிந்து நீர் எங்களை நேசித்தீரே, அன்பு கூர்ந்தீரே. உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே உம்மை நோகடிய செய்த நாட்கள், உம்மை காயப்படுத்தின நாட்களுக்கு ஈடாக, கண்டவரை உம்மை வேதனைப்படுத்தின நாட்களுக்கு ஈடாக எங்களை தயவா மன்னித்து உம்முடைய அன்பை, உம்முடைய தயவை, உமக்குள் இருந்த நல் குணங்களை ஆண்டவரை எங்களுக்கு தாங்க. உம்முடைய ஆவியினால் நிறைத்தரணும். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்கப்பா. அப்படியே செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பான ஒரு இடத்துல இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.